ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஹேர் லாஸுக்கும் ஹேர் ஃபாலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் தென் இது எதனால வருதுன்றத பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் ஃபால்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஹேர் ஃபால்னா ஒரு டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு 50 முடியில இருந்து 100 முடி கொட்டுறது நார்மலுங்க. இந்த முடி ஏன் கொட்டுதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அதை நான் நார்மல்னு சொல்றேன். நம்மளோட ஹேர்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஹேர் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த ஹேர் லைஃப் சைக்கிள்ல மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஆனஜன் ஸ்டேஜ். அது வந்து க்ரோயிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. முடி வளர்ற ஒரு ஸ்டேஜ் அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டஜன். அது வந்து முடி வந்து கொஞ்சம் ஸ்லோவா வளர்ற ஒரு ஸ்டேஜ் அது. தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சுத்தமா முடி வளராத ஒரு ஸ்டேஜ். இந்த டெலஜன் ஸ்டேஜுக்கு அடுத்து திருப்பி அது ஆனஜன் ஸ்டேஜில் தான் வந்து நிற்கும். நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றோம், டெலஜன் நம்மளுக்கு வந்து நிறைய முடி கொட்டுது, ஐயோ எனக்கு நிறைய முடி கொட்டுது, எனக்கு முடி கொட்டுதுன்னு யோசிச்சு யோசிச்சு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறோம். உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனையாலேயோ எதாலேயோ எல்லாம் உங்களுக்கு முடி கொட்டலை. ஸோ உங்களுக்கு முடி வளர்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்குன்னா கொட்டுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் தாங்க அந்த ஒரு சைக்கிள். ஆனால் ஹேர் லாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல முடியல தாங்க காட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போ கோம் பண்ணாலும், அதாவது எப்போ நீங்கள் முடி சீவுனாலும் உங்களுக்கு வந்து ஹேர் பஞ்சாக வருது. எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் பாலாக எடுத்து ஹேர் போடுறீங்க கீழே. அண்ட் தென் வந்து நீங்கள் கோம் பண்ணுற ஃபுல்லாக உங்கள் மேலெல்லாம் ஃபுல்லாக முடியாக இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி அவ்வளோ முடி விழுதுன்னா அதை தாங்க ஹேர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபுட் டயட் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், மேபி உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா கூட முடியல தாங்க ஃபஸ்ட்டு காமிக்கும். நீங்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக லைஃப்பில். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாவே முடி கொட்டுங்க. முடி கொட்டுறதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுனால இருக்குது, ஃபுட் ஹேபிட் சரியில்லை, ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னாலுமே இருக்கும். அண்ட் தென் வந்து ரொம்ப ஆல்கஹாலிக் ஸ்மோக்கராக இருக்காங்க, செயின் ஸ்மோக்கராக இருக்காங்க அப்படின்னாலுமே முடி கொட்டும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இல்லைனாலுமே முடி கொட்டும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கும் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து உங்களோட வந்து சலூனோ உங்கள் டாக்டர்ஸையும் நீங்கள் தைரியமாக போய் நம்பி யூஸ் பண்ணி உங்களுக்கான ஹேர் டயக்னைஸ் பண்ணி உங்களுக்கான ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ ஹேர் ஃபாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஹேர் லாஸாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் டாக்டரை போய் பாருங்கள், அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக க்யூர் ஆகும். அவங்க சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.